இப்ப அந்த பொண்ணோட தம்பியுமே மோதத்தை தொலைச்சதுனால அவங்க சித்தி வரதுக்குள்ள எப்படியாச்சும் அந்த மோதத்தை வாங்கி வச்சணும்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் வேலைக்கும் கேட்டிருப்பா. ஆனா எங்கேயுமே வேலையும் கிடைச்சிருக்கு. இப்ப அவங்க பாட்டி ஒருத்தவங்க வீட்டுல இருந்து எப்பவுமே மலட்டை வாங்கி உரிச்சு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா காசு கிடைக்கும்ன்றதால அந்த வீட்டுக்குமே போயிட்டு 2 மூட்டை கேட்டிருப்பா. இப்ப அவங்களுமே உங்க பாட்டி எப்பவுமே 1 மூட்டை தானே வாங்குவாங்கன்னு சொல்லி கேட்டாங்களா. வீட்டுல இருக்கிறதால 2 மூட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்ப 2 மூட்டையுமே உரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அந்த பசங்க தூங்காம கூட நாட்டு மூட்டையை உரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்னெல்லாம் வேலை கிடைக்குதோ அந்த வேலை எல்லாத்தையுமே செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுல வர 10 ரூபாய் 20 ரூபாய்ன்றாலும் அந்த காசு சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் இவங்க சித்தியுமே வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த பையன் பயந்துகிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறான். இப்ப அவங்க பாட்டியுமே என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா ஆதார் கார்டு தேவைப்படுது, அதை போய் பதிவு பண்ணுங்க, அதை பதிவு பண்ணிட்டு போலாம் தான் வந்து அப்படின்ற மாதிரி அந்த ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிட்டு பதிவு பண்ற இடத்துலயுமே பதிவு பண்ணிட்டு வராங்க. இப்ப வர வழியில அந்த கடன்காரனுமே சீக்கிரமா கடன் கொடுக்குற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப மறுநாள் இந்த பொண்ணு கடைக்கு போயிட்டு வர வழியில பார்த்தா ஒருத்த முயல் குட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கான காசுமே வாங்கிட்டு போறேன். இதை பார்த்த உடனே நம்மளும் இந்த மாதிரி செய்யலாமான்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை கூட்டிட்டு அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரையும் கூட்டிட்டு அங்க போயிட்டு நிறைய இடத்துல அந்த கம்பியை சுத்தி போடுறாங்க. இப்ப மறுநாள் வந்து பார்த்தா ஒரு முயல் குட்டியுமே சிக்கிருக்கும். இப்ப அந்த முயலை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்குமே போயிட்டு இந்த முயலை நீங்க வாங்கிக்கங்க, நாங்க கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னா இப்ப அவருமே என்கிட்ட ஆல்ரெடி இருக்குதுப்பா, அதனால இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, நான் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களுமே ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு முயல் குட்டி வேணுமான்னு சொல்லி கேட்டா யாருமே வேணான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி ஓகே, கொஞ்ச நாளைக்கு நம்மளே வளர்த்துக்கலாம், அவருக்கு அதுக்கப்புறம் என்ன கிடைச்சா வேணா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பசங்களுமே சரி முயல் குட்டியை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணோட தம்பியுமே அந்த முயல் குட்டி கூட பயங்கரமா அட்டாச் ஆயிடும். இப்ப அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரும் ஒருத்தர் கூட்டிக்கிட்டு அந்த முயல் குட்டியை விற்கிறதுக்காக வராரு. ஆனா அந்த பசங்களும் அந்த முயல் குட்டி கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறாங்க. அவங்க தம்பியுமே எனக்கு இந்த முயல் குட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட சைகையாலே காட்டுறான். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு முயல் குட்டி கொடுக்கறதுக்கு மனசே வரல. இப்ப அவங்களுமே இல்ல நாங்க முயல் குட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியுமே அந்த முயல் குட்டி தூக்கிட்டு உள்ள ஓடிறான். இப்ப அவருமே உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து திட்ட உங்களை நம்பி நான் வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப மறுநாள் இந்த சின்ன பையனும் வேர்க்கடலை வாங்கின காசை கொடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுல யாருமே இருந்துக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள போய் பாக்குறான், அங்கேயுமே யாருமே இல்லை. இப்ப பூஜை ரூம்ல ஒரு உண்டியலையுமே பாக்குறான். இப்ப அந்த உண்டியலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் அவங்க அக்கா கிட்ட காமிச்சா அவங்க அக்கா பயங்கரமா அவனை போட்டு திட்டிடுறா. நீ எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த உண்டியல் எடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமை அடிச்சிடறா. இப்ப அந்த உண்டியல் காணாம போன அந்த ஆண்டியுமே என்னோட உண்டியல யார் எடுத்தான்னு தெரியல, அவங்க கண்டிப்பா கை வழங்காம போக அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க சுத்தி வராங்க. இப்ப அந்த பையனுமே பயந்துகிட்டு இப்ப அந்த உண்டியல எங்கன்னா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு கோவிலையுமே வச்சுட்டு வந்துடுறா. இது அவங்க அக்கா கிட்டயுமே சொன்னா ஏன் அப்படி பண்ண, நம்ம எத்தனை அவங்க வீட்லயே விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லக்கா நான் இங்கதான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு அந்த கோயிலுக்குமே போனா இப்ப அந்த உண்டியலுமே அங்க இல்ல. பயந்துகிட்டே அவங்க வீட்டு போனவனுமே அங்க அந்த மனநல பாதிக்கப்பட்ட அவரு தான் அந்த உண்டியல் எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்துடுறாரு. இப்ப அதை பாக்குறவங்களுமே உனக்கு தேவை உண்டியல் தானே, அது கிடைச்சிச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி கிட்டமே சொல்லிட்டு போயிடுறான்.